ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டாவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட கிக்கர் ஷாஃப்ட் தான். கிக்கர் ஷாஃப்ட் மாற்ற போகிறோம். ஏன்னா கிக்கர் மில்லிங்க அடிக்கடி போகிறதுன்னு கஸ்டமர் சொன்னார். நம்ம இந்த வண்டி இன்ஜின் பிரிச்சிருக்கோம். கிக்கர் ஷாஃப்ட் புதுசு ஒரிஜினலே வாங்கியாச்சு. அதிகமாகலாம் கிடையாதுங்க, ஒரு 360 தான் வருது. நம்ம கிக்கர் ஷாஃப்ட் இன்ஜின் பிரிக்கும்போது கிக்கர் ஷாஃப்ட்டை செக் பண்ணியும் பார்த்துக்கணும். ஏன்னா கிக்கர் ஷாஃப்ட் போயிடுச்சுன்னா இன்ஜின் அப்பப்போ நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா இது இன்ஜின் உள்ளேருந்து வர்றதால நம்ம அப்போ செக் பண்ணி கிக்கர் ஷாஃப்ட் வாங்கிக்கணும். இதை வாங்கி கிக்கர் ஷாஃப்ட் போடுது, அதுக்கான கியரை போட்டாச்சு. அதுக்கு மேலே ஒரு வாசர் வரும். அந்த வாசரை போட்டுட்டு மேலே லாக் கிளிப் வரும், சர்க்கிளிப் லாக் வரும், அதை போடுங்க. உங்களுக்கு ஹீரோ ஹோண்டா பைக் பிடிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி யூஸ் பண்ணல நாங்கள் போடுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ லாக் போட்டாச்சு. அதுக்கு லாக் பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இது லாக் பண்ணும்போது ஒன் சைடு ஏறிமா ஒன் சைடு உட்காரும், ஒன் சைடு உட்காராமல் போயிடுச்சுன்னா லாக் புளிங்கும். அப்புறம் கீர் கரெக்டான சவுண்டு வரும். அதனால் அந்த லாக்கை மட்டும் கரெக்டாக போட்டுக்குங்க. லாக் பிளேயர் வச்சு கரெக்டாக போடுங்க. நீங்கள் திருப்பி வச்சு அமுக்குன்னா லாக்கு பெண்ட் ஆகிடும். அதனால் பார்த்துக்குங்க. அதேமாரி கிக் ஷாஃப்ட்டில் மார்க் கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? 3 இடத்த மார்க் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி கிக்கர் மில்லிங்லேயும் மார்க் கொடுத்துருப்பாங்க, கீர்லேயும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி ஊற்றிடுவாங்கள்ல, அந்த புள்ளியை கரெக்டாக அந்த மார்க்குக்காக வச்சு செட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம கிக்கர் உதச்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது ஆப்போசிட்டில் வந்துடும். அதுமாதிரி கிக்கர் மில்லிங் போடும்போது நம்ம பாயிண்ட் மாற்றி வச்சு போடுற மாதிரி வந்துடும். அதை போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ப்ரிங்கு வரும். ஸ்ப்ரிங் மேலே கப் வாசர் போட்டு இதுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.